மரியே வாழ்க. Hello, chick. Hello. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். இது இந்த மாபெரும் இரக்கத்தின் நேர ஜெபத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிற நாம் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் பாவம் செய்வதற்காக இருப்போம். வருந்துவோம், மன்னிப்பு கேட்டு மௌனமாக மன்றாடுவோம். இயேசுவே நீர் உயிர் விட்டீர், ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் வாழ்வின் சுவையே ஆழம் காண தெய்வீக இரக்கமே நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம் மீது பொழிந்தருளும். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய ரத்தமே தண்ணீரே உம்மீது நம்பிக்கை வைக்கின்றோம். இயேசுவே நீர் எங்களை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் எங்களை சுகமாக்கும். நீர் சிந்திய ரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உயிர்ப்பின் தூய ஆவியை எம்மேல் பொழிந்தருளும். ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தாரையும் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்துக்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்துக்கும் ஒப்புக்கொடுக்கின்றோம். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். அன்பினாவியானவரே இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் எல்லையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் எல்லையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க எல்லை ஊற்றும் இந்த வேளையிலே நாங்கள் எழுந்து ஜொலிக்க எம்மை ஊற்றும் இந்த வேளையிலே ஆவியானவரே
அன்பின் ஆவியானவரே இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எபிசியர் 4ஆம் அதிகாரம் இறை வசனங்கள் 17 24 முடிய. பழைய வாழ்வும் புதிய வாழ்வும். ஆதலால் நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே: பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழ்கிறார்கள். அவர்களது மனம் இருளடைந்திருக்கிறது. அவர்களது பிடிவாத உள்ளத்தின் விளைவாய் ஏற்பட்ட அறியாமையின் காரணத்தால் அவர்கள் கடவுள் தரும் வாழ்வுக்கு புறம்பானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் உள்ளம் மறுத்து போய் பேராசை கொண்டு ஒழுக்கக்கேடான செயல்களில் எல்லாம் ஈடுபட்டு தங்களை காமவெறிக்கு முற்படுத்தினார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்து இதுவல்ல, உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடம் உள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதராக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனம் பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் கன்னிமரிடம் பிறந்தார். போன்ஸ் பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தொழிந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லா வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரன் பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து ஜீவி வரையும் மரித்தவரையும் நடத்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன். அச்சிஷ்ட சமுதிர போஜனத்தை விசுவாசிக்கிறேன். பாவ பொருத்தலை விசுவாசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவத்தை விசுவாசிக்கிறேன். ஆமென். உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கின்றோம். ஆமென். இந்த முழு செபத்தையும் இன்றும் உலகையே ஆச்சரித்துக் கொண்டிருக்கின்ற கொரோனா விஷக்கிருமி தாக்குதலிலிருந்து உலக மக்களாகிய நமக்கு விடுதலை தரும்படிக்காகவும் உயிர்ப்பின் ஞாயிறு ஆண்டவரின் வருகை காலத்திலே ஒவ்வொரு நாட்டிற்கும், ஒவ்வொரு வீட்டிற்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒளியாகவும் ஆண்டவருடைய மிகுதியான ஆசீர் விழுந்து இந்த கொரோனா விஷக்கிருமி தாக்குதலிலிருந்து உலக மக்களாக நமக்கு விடுதலை தரும்படிக்காக உருக்கத்தோடும் விசுவாச நம்பிக்கையோடும் கொண்டாடி செபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின்
வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ಸರ್ವಶಕ್ತ ಪಿತನಿ, ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಗಾಗಿಯೂ ಲೋಕದ ಪಾಪಗಳಿಗಾಗಿಯೂ ಪರಿಹಾರ ಮಾಡುವ ಸಲುವಾಗಿ ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ಪುತ್ರರು ನಮ್ಮ ಪ್ರಭು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಶರೀರವನ್ನು, ರಕ್ತವನ್ನು, ಆತ್ಮವನ್ನು, ದೈವತ್ವವನ್ನು ನಾವು ನಿಮಗೆ ಸಮರ್ಪಿಸುತ್ತೇವೆ. ಆಮೆನ್. ಯೇಸುವಿನ ಘೋರ ಯಾತನೆಯ ನಿಮಿತ್ತ ಅಪ್ಪ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಮೇಲೂ ಇಡೀ ವಿಶ್ವದ ಮೇಲೂ ಕರುಣೆ ತೋರಿರಿ. ಯೇಸುವಿನ ಘೋರ ಯಾತನೆಯ ನಿಮಿತ್ತ ಅಪ್ಪ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಮೇಲೂ ಇಡೀ ವಿಶ್ವದ ಮೇಲೂ ಕರುಣೆ ತೋರಿರಿ. ಯೇಸುವಿನ ಘೋರ ಯಾತನೆಯ ನಿಮಿತ್ತ ಅಪ್ಪ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಮೇಲೂ ಇಡೀ ವಿಶ್ವದ ಮೇಲೂ ಕರುಣೆ ತೋರಿರಿ. ಯೇಸುವಿನ ಘೋರ ಯಾತನೆಯ ನಿಮಿತ್ತ ಅಪ್ಪ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಮೇಲೂ ಇಡೀ ವಿಶ್ವದ ಮೇಲೂ ಕರುಣೆ ತೋರಿರಿ. ಯೇಸುವಿನ ಘೋರ ಯಾತನೆಯ ನಿಮಿತ್ತ ಅಪ್ಪ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಮೇಲೂ ಇಡೀ ವಿಶ್ವದ ಮೇಲೂ ಕರುಣೆ ತೋರಿರಿ. ಯೇಸುವಿನ ಘೋರ ಯಾತನೆಯ ನಿಮಿತ್ತ ಅಪ್ಪ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಮೇಲೂ ಇಡೀ ವಿಶ್ವದ ಮೇಲೂ ಕರುಣೆ ತೋರಿರಿ. ಯೇಸುವಿನ ಘೋರ ಯಾತನೆಯ ನಿಮಿತ್ತ ಅಪ್ಪ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಮೇಲೂ ಇಡೀ ವಿಶ್ವದ ಮೇಲೂ ಕರುಣೆ ತೋರಿರಿ. ಯೇಸುವಿನ ಘೋರ ಯಾತನೆಯ ನಿಮಿತ್ತ ಅಪ್ಪ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಮೇಲೂ ಇಡೀ ವಿಶ್ವದ ಮೇಲೂ ಕರುಣೆ ತೋರಿರಿ. ಯೇಸುವಿನ ಘೋರ ಯಾತನೆಯ ನಿಮಿತ್ತ ಅಪ್ಪ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಮೇಲೂ ಇಡೀ ವಿಶ್ವದ ಮೇಲೂ ಕರುಣೆ ತೋರಿರಿ. ಯೇಸುವಿನ ಘೋರ ಯಾತನೆಯ ನಿಮಿತ್ತ ಅಪ್ಪ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಮೇಲೂ ಇಡೀ ವಿಶ್ವದ ಮೇಲೂ ಕರುಣೆ ತೋರಿರಿ. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆமென். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க.
உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீர் உறவாணி, நீங்க இல்லாமல் என் உலகம் விழியாதே. உதவாத எண்ணில் நீ உறவாணி, நீங்க இல்லாமல் என் உலகம் விழியாதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விழியாதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விழியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. Eternal Father, I offer you the body and blood, soul and divinity of your dearly beloved Son, our Lord Jesus Christ, in atonement for our sins and those of the whole world. Amen. For the sake of a sorrowful passion, Have mercy on us and the whole world. for the sake of a sorrowful passion, Have mercy on us and the whole world. for the sake of a sorrowful passion, Have mercy on us and the whole world. for the sake of a sorrowful passion, Have mercy on us and the whole world. for the sake of a sorrowful passion, Have mercy on us and the whole world. for the sake of a sorrowful passion, Have mercy on us and the whole world. for the sake of a sorrowful passion, Have mercy on us and the whole world. for the sake of a sorrowful passion, Have mercy on us and the whole world. for the sake of a sorrowful passion, Have mercy on us and the whole world. for the sake of a sorrowful passion, Have mercy on us and the whole world. நித்திய பிதாவே, உமது நேசமகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஆமென். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
இந்த மாபெரும் இரக்கத்தின் நேர ஜெபத்திலே நம் அனைவரும் ஆண்டவரின் பாடுகள் நிறைந்த இதோ நினைவின் சின்னமாக சிலுவை பாதையை ஆண்டவரை நோக்கி நடப்போம். நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய தேவைகளுக்காகவும் இதோ உலகமே இன்று பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த விஷக்கிருமி தாக்குதலிலிருந்து ஆண்டவரே, எங்களின் பாவத்தும் நிமித்தம் அல்லவா நீர் பாரமான சிலுவை சுமந்தீர், எங்களுடைய விடுதலைக்காகவல்லவா நீர் கோரமான சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டீர். இதோ உம்மில் நாங்கள் வைத்திருக்கும் அசைக்க முடியாத விசுவாசத்தின் பொருட்டு இதோ இன்று இங்கு உம்முடைய நீர் கடந்து சென்ற சிலுவை பாதையை நினைவுபடுத்தி செபிக்க எங்களுக்கு அருமையான நேரத்தை தந்தீரே. இதோ நாங்கள் செபிக்கும் பொழுதும் எங்களுடைய விண்ணப்பத்திற்கு செவிசாக்கின்ற இந்த தருணத்திலே எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் மீதும் இரக்கம் கொண்டு இதோ உலகையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற விஷக்கிருமி தாக்குதலிலிருந்து உலக மக்களாகி எங்களுக்கு விடுதலை தந்து உம்முடைய உயிர்ப்பின் ஞாயிறு ஒவ்வொரு நாட்டிற்கும் தேசத்திற்கும் குடும்பங்களுக்கும் ஒளியாகவும் ஆசீராகவும் அமைய வேண்டி இந்த நேரத்தில் நீர் கடந்து சென்ற சிலுவை பாதை நினைவு கூர்ந்து செபிக்கின்றோம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். என்னை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன்.
என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. முதலாம் ஸ்தலம், இயேசு சாவுக்கு கையளிக்கப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். ஏனெனில் அபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இதோ இந்த ஸ்தலமாகப்பட்டது பல நோயாளிகளை குணமாக்கிய, பல அற்புதங்களை செய்த, பல புதுமைகளை செய்த ஆண்டவரை குற்றவாளியாக எண்பிக்க இதோ பிளாத்துமென் கூடி நிற்கின்றார்கள். இந்த ஸ்தலமாகப்பட்டது நம்மை நினைவுபடுத்துவது, பிறர் செய்யாத குற்றங்களுக்காக நாம் அவர்களை குற்றவாளிகள் என்று அறியாமலேயும் அறிந்தும் சொல்கின்றோமே. இந்த நிலையை மாறாதா? நான் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கின்ற இந்த செயல்கள் என்னை விட்டு நீங்காதா? மனமாற எனக்கு உம்முடைய இரக்கத்தின் ஆசிரை தாரும் என்று இந்த நேரத்தில் செபிப்போமா? ஜெபம். திவ்யேசுவே, சிலுவையிலே நீர் அறையுண்டு சாக தீர்வையிடப்பட்டதை தியானித்து நாங்கள் உம்மை வணங்குகிறோம். அகோர தீர்வையிலே நின்று எங்களை மீட்டருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் இளைப்பாற அருள்வீராக. ஆமென். இயேசுவே என் தெய்வமே, மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இரண்டாம் ஸ்தலம், இயேசுவின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்புள்ள இயேசுவே, இதோ எங்களுடைய பாவங்களால் உமக்கு பாரமான சிலுவை கொடுத்திருக்கின்றோம். இயேசுவே, உம்மை மறுதலித்த நேரங்களுக்காக மனம் அருங்குகிறோம். பிறருக்காக ஜபிக்காமல் எங்களுடைய வாழ்க்கை மற்றும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்து வந்திருக்கிறோம். எங்களை மன்னியும் தெய்வமே. ஜெபம். திவ்யேசுவே, நீர் பாரமான சிலுவை சுமந்து சென்றதை தியானித்து உம்மை தொழுகிறோம். எங்களுக்கு இவ்வுலகில் வர இருக்கிற வேதனைகளையும் துன்பங்களையும் தீமைகளையும் பொறுமையோடு அனுபவிக்க அருள் தாரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் இளைப்பாற அருள்வீராக. ஆமென்.
தெய்வமே என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எழுந்து நடங்கள் என்கிறார் இயேசு. எழ விடமாட்டோம் என்கிறார்கள் மனிதர்கள். இதோ நான் செய்த பாவம், தலையான பாவம் என்னவென்று இதோ இந்த ஸ்தலத்தின் மூலமாக ஒவ்வொரு உள்ளங்களும் தியானிக்கின்ற சமயம், ஆண்டவரே, நான் செய்த பாவத்தினால் அல்லவா நீர் பாரமான சிலுவை தாங்க முடியாமல் கீழே விழுந்தீர். ஆனால் நீ விழுந்தவுடன் எழுந்து நடப்பீர். ஆனால் நானோ பாவக்குழியில் விழுந்து எழுந்திருக்க முடியாமல் தட்டு தடமாடி கொண்டிருக்கிறேன் என்று வேதனைப்படுகின்ற ஒவ்வொரு உள்ளங்களும் இந்த ஆண்டவருடைய பாடுகளின் நினைவு கொண்டு, ஆண்டவரே, நீ எழுந்தது போல நானும் பாவக்குழியிலிருந்து விழுப்பட்டு எழ எனக்கு ஆசிரை பொழியும் என்று செபிப்போமா? ஜெபம். இறைவா, உம்முடைய வெற்றி பாதையில் தடைக்கற்களாக இருந்தவர்களைப் போல் நாங்களும் வாழாமல் இளையோரின் படிக்கற்களாக வாழ வரம் தாரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் இளைப்பாற அருள்வீராக. ஆமென். இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான்காம் நிலை. இயேசு அன்னை மரியாவை சந்தித்து ஆறுதல் பெறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிதல் தோத்திரம் பண்ணுகின்றோம். அதேனெனில் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இதோ தூளிலும் மடியிலும் மார்பிலும் தாலாட்டி பாலூட்டி வளர்த்த மைந்தன் யாரோ செய்த பாவங்களுக்காக இதோ தன் முன்னே சிலுவையை சுமந்து கொண்டு செல்கிறதை எந்த தாய் தான் தாங்க முடியும்? இதோ படைப்பின் சிகரமான கடவுள் தாயல்லவா நீர், எதையும் தாங்குகின்ற இதயம் கொண்ட தாயல்லவா நீர்.
தன்னுடைய மகன் பாவம் செய்யாமலும் பாவி என்றும் கல்வர் என்றும் சொல்லி பாரமான சிலுவை தோளில் சுமக்க செய்கிறாரே, அந்த கோரமான காட்சியை கண்டும் இதோ பல தாய்மார்கள் தன் பிள்ளைகளை சிறிவரைய வளர்க்காமல் அந்த பிள்ளைகளின் மூலமாக எத்தனையோ தாய்மார்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டும் மனநொந்து கொண்டும் இருக்கின்ற இந்த வேளையிலே இதோ இந்த விண்ணக மன்னக தாயை கண்ணோக்கி பார்க்காமா? தாயே, உங்களுடைய மன உறுதியை எனக்கு தாரும், என் பிள்ளைகளை உன் மகனைப் போல வளர்க்க எனக்கு ஆசிரையும் அருளையும் பொழியும் என்று செபிப்போமா? ஜெபம். பெற்றோர்களின் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் நிறைவு செய்யும் போது இறைவனின் திட்டத்தை நிறைவு செய்கிறோம் என்பதை உணர வரம் தாரும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் இளைப்பாற அருள்வீராக. ஆமென். ஐந்தாம் நிலை. இயேசுவின் சிலுவையை சுமந்து சீமோன் உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்தல் தோத்திர பண்ணுகின்றோம். பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உதவி செய் என்கிறார் இயேசு, உதவ மாட்டேன் என்கிறான் மனிதன். இதோ இந்த ஸ்தலமாகப்பட்டது நம் ஒவ்வொருவரும் சிந்திக்கக்கூடிய ஸ்தலமாக இருக்கிறது. இதோ துன்பத்தால் துவண்டு கொண்டிருக்கின்ற ஒருவனை கண்டும் காணாமல் செல்கின்ற இந்த உலகத்தின் வாயிலாக நம் ஆண்டவருக்கு என்ன உதவி செய்திருக்கிறோம் என்பதை சற்று சிந்திப்போமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கியத்தின் பிரகாரம் யார் ஒருவனுக்கு உதவி செய்கிறீர்களோ அந்த உதவி எனக்கே செய்கிறது போல இருக்கும் என்று சொன்ன இந்த வார்த்தையை நாங்கள் உதாசீனப்படுத்தி எத்தனையோ முறை உமக்கு விரோதமாய் செய்து அனைத்து பாவங்களையும் சுமையாக கட்டி கொண்டு திரிந்து கொண்டிருக்கின்றோமே. மனம் வெட்கப்படுகின்றோம். மற்றவர்களுக்கு உதவிகரமாக இல்லாவிடிலும் உபத்திரம் கொடுக்க வராத மனத்தை எங்களுக்கு தாரும் என்று ஆண்டவரை நோக்கி செபிப்போமா? ஜெபம். கால் ஊனமுற்றோருக்கு காலாகவும் பார்வையற்றோருக்கு கண்ணாகவும் நம்பிக்கை இழந்தோருக்கு புன்னகையாகவும் மாறிய சீமோனை போல நாங்களும் பிறரின் துன்பங்களில் பங்கெடுக்க வரம் தாரும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் இளைப்பாற அருள்வீராக. ஆமென். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை
மன்னியும் தெய்வமே. ஆறாம் நிலை. களைத்திருந்த இயேசுவின் முகத்தை கனிவுடன் துடைக்கும் வெரோனிகா. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அதே நேரில் அச்சிட்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கண்ணீரை துடைத்து என்கிறார் வெரோனிகா. கண்ணீர் வடியட்டும் என்கிறான் மனிதன். இது ஒரு ஸ்தலமாக்கப்பட்டது நமக்கு உணர்த்துவது, பிறர் துன்பங்களை நாமே முன் வந்து அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கின்றோமா என்று சற்று சிந்திப்போம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரு, என்னிடம் மாறுங்கள், உங்களை நான் இளைப்பாறச் செய்வேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் தட்டு தடமாறி சிலுவை சுமந்து கொண்டு வருகின்ற அந்த கோர தருணத்தில் கூட இது வெரோனிகாமால் தன்னுடைய துணியால் ஆண்டவரின் முகத்தை துடைக்கிறாள். ஆண்டவரோ அவருக்கு தருகின்ற பரிசு தன் முகத்தின் சாயலை அத்துணியில் படிய செய்கின்றார். இதே போல நாமும் பிறருக்கு உதவுகின்ற தருணத்திலே நிச்சயமாக நம் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை வழங்குவார் என்ற நோக்கம் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் தேவை. ஆண்டவருடைய இரக்கம் நிச்சயமாக பிறருக்கு உதவுகின்ற சமயத்தில் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் ஒவ்வொருவருக்கும் தேவை. இந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தன்னால் இயன்ற உதவுகின்ற கரத்தையும் ஆண்டவரே எங்களுக்கு தாரும் என்று செபிப்போமா? ஜெபம். கண்ணீர் விட்டு அழும் மனித உள்ளங்களை இனம் கண்டு அவர்களின் கண்ணீரை துடைத்திட உழைக்கும் இரக்க குணத்தை எமக்கு தாரும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் இளைப்பாற அருள்வீராக. ஆமென். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அதே நேரில் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தளராதே என்கிறார் இயேசு. தளர்ந்து போகிறோமே என்கிறார்கள் மனிதர்கள். இது ஒரு ஸ்தலமாக்கப்பட்டது நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆள் சிந்திக்க செய்கின்ற ஒரு ஸ்தலமாக கருதுவோம். ஆண்டவரை முதல் முறையாக நாம் குப்புறவிழச் செய்யும் பொழுது நம் பெற்றோர்களுக்கு செய்த பாவத்தின் நிமித்தம் அவர் விழுந்தார், எழுந்து நடந்தார். நாமோ மறுபடியுமாக திருச்சபைக்கும் விரோதமாய் செய்த பாவத்தினால் இரண்டாம் முறையாக அவர் தரையில் குப்புற விழுவதை காண்கின்றோமே. தாய் திருச்சபையை இழிவுபடுத்தி பிற சபைகளுக்கும் பிற செபத்தூர்களுக்கும் நான் விலை போகிக் கொண்டிருக்கின்றோமே. இவை என் உள்ளத்தில் எழாதபடிக்கு தாய் திருச்சபைக்கு உகந்த ஒரு நல்ல கிறிஸ்துவனாக வாழ எனக்கு வரம் தரும் என்று செபிக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் இதோ இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து செபிப்போம். தாய் திருச்சபையை விட்டு விலகி சென்ற அனைத்து உள்ளங்களும் இதோ உண்மையுள்ள ஒரு திருச்சபை என கருதி மறுபடியும் தாய் திருச்சபைக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை தரும்படிக்காக
இதோ இந்த ஸ்தலத்தின் மூலமாக ஆண்டவரை நோக்கி செபிப்போமா? ஜெபம். ஓ மனிதா, மந்திரவாதிகளை தேடிச் சென்றால் கவலை கண்ணீர் மறைந்து போகும் என்ற மாய நினைவுகளை களைந்து இம்மானுவேலாகிய கடவுள் எப்போதும் நம் பக்கம் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் தளராமல், துன்பத்தை கண்டு தளர்ந்து போகாமல் வீரத்தோடு எழுந்து நடக்க அருள் தாரும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் இளைப்பாற அருள்வீராக. ஆமென். என்மேல் மனமிரங்கும் இயேசுவே, என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. 8ஆம் நிலை. எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்தல் தோத்திரம் பண்ணுகின்றோம். அதேனில் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எனக்காக அழ வேண்டாம் என்கிறார் இயேசு. உமக்காக நாங்கள் அழுவோம் என்கிறார்கள் மனிதர்கள். இதோ இந்த ஸ்தலமாகப்பட்டது துன்ப துயரங்களும் வேதனை சோதனைகளும் நிறைந்த உலகத்திலே வாழ்கின்ற நம்மை கண்டு ஆண்டவர் கூறும் வார்த்தை, நான் படும் துன்ப துயரத்திற்கும் சிலுவை வேதனைக்கும் நீங்கள் அழ வேண்டாம். உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் இந்த உலக போக்கிற்காகவும் செபியுங்கள். இவை மாற என் பிதாவிடம் மன்றாடி ஜெபிங்கள் என்று கேட்கின்றார். அவருடைய வார்த்தைக்கு செவிமடிப்போமா? ஆண்டவரே, இன்னல்களும் துன்பங்களும் வேதனைகளும் சோதனைகளும் நிறைந்த உலகத்திற்கு உம்முடைய வாயிலாக அல்லவா எங்களுக்கு விடுதலை கிடைத்தது. 2000 வருடத்துக்கு முன்பாக நீர் எங்களுக்கு விடுதலை தந்தது போல இதோ உலகமே பயத்தினால் நடுங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த விஷக்கிருமி தாக்குதலிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். உம்முடைய இரக்கத்தை எங்கள் மீது பொழியும் என்று விசுவாச நம்பிக்கையோடு செபிப்போமா? ஜெபம். அலங்கோலமான கோலத்திலுள்ள என்னை கண்டு அனுதாபத்தால் அழுவது எனக்கு எந்த மகிழ்வும் தராது. உங்களுடைய பாவத் தழும்புகளை என் மீது நான் ஏற்றுக்கொண்ட காரணத்தில் தான் இத்தகைய அவமான சின்னத்தை சுமந்து அலங்கோலமாய் நிற்கிறேன் என்று சொன்ன அன்பு இயேசுவே, பிறரது துன்பத்தை கண்டு அனுதாபத்தோடு நிறுத்திவிடாமல் துன்பத்தில் உடனிருக்க வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் இளைப்பாற அருள்வீராக. ஆமென். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன். பிறர் வாழ்வை கெடுத்தேனையா, பிறர் வாழ்வை கெடுத்தேனையா. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே, தெய்வமே, என் மேல் மனமிரங்கும்.
9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அதனில் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நம்பிக்கையோடு இருங்கள் என்கிறார் இயேசு. நம்பிக்கையா? அது என்ன என்கிறார்கள் மனிதர்கள். இதோ இந்த ஸ்தலமாகப்பட்டது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசமான பாடத்தை உணர்த்துகின்ற ஸ்தலமாக கருதப்படுகிறது. ஆண்டவர் முதல் முறையாக கீழே விழும்போது நாம் பெற்றோர்களுக்கு விரோதமாய் செய்த அனைத்து பாவங்கள் நிமித்தம் விழுந்தார். மன்னிப்போம் என்று மறப்போம் என்று சொன்ன அந்த ஆண்டவர் நம்மை மன்னித்தார். மறுபடியுமாக தாய் திருச்சபைக்கு விரோதமாய் குற்றம் செய்ததினால் 2ஆம் முறையாக கீழே விழுந்த அந்த இயேசு மீண்டும் நம்மை மன்னித்தார். இதோ இன்றோ நாம் பிறருக்கு செய்கின்ற அநியாயத்திற்காகவும் பிறருக்கு செய்கின்ற கொடுமைகளுக்காகவும் பிறர் மீது வீண் பழித்து சுமத்தி அந்த உள்ளங்களை நோகடிக்கிற செய்கிறதற்காகவும் எல்லா ஈன செயல்களுக்காகவும் நம்மை பார்த்து தட்டு தடமாறி மறுபடியும் தரையில் விடுகின்ற இயேசுவை நீர் வீறு கொண்டு எழுந்து நடிப்பீர் என்று இதோ நீர் எங்களுக்கு உணர்த்தியதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். அந்த ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். பிற என்ன போக்கில் நாங்கள் வாழாதபடிக்கு உம்முடைய ஒளியான வழியை நோக்கி நாங்கள் கடந்து வர எங்களுக்கு உதவி செய்யும் என்று செபிப்போமா? ஜெபம். இயேசுவே, எங்களுடைய பாவ பலவீனத்தால் கீழே விழும்போது உமது அசையாத நம்பிக்கை கொண்டு எழுந்து நடக்க அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் இளைப்பாற அருள்வீராக. ஆமென். உம்மை மறுதலித்தேன் பின்வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன் பின்வாங்கி போனேன். உம் வல்லமை இழந்தேனையா, உம் வல்லமை இழந்தேனையா. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை வலுக்கட்டாயமாக உரிக்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்தல் தோத்திரம் பண்ணுகின்றோம். அதனில் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆடைகளை களையாதே என்கிறார் இயேசு. ஆடைகளை களைவோம் என்கின்றனர் மனிதர்கள். இதோ ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த அனைத்து கட்டளைகளையும் நாங்கள் கடைபிடிக்க முடியாமல் அவதிக்குள்ளாயிருக்கின்ற இந்த தினத்திலே நீர் எங்களுக்காக தந்த 2 கட்டளைகளும் மறந்து நாங்கள் உம்மை நித்தம் பலமுறை ஈன செயல்களாலும் பிறர் மீது பழி சுமத்தியதாலும் வான் கொடுமையினாலும் நித்தம் ஆடைகளில் அவிழ்த்து கொண்டு பாவம் செய்து கொண்டிருக்கின்றோமே. இதோ உம்முடைய இரக்கம் எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ற விசுவாச நம்பிக்கை உலகத்திற்கு தருவீர் என்ற ஒரே நம்பிக்கையோடு செபிக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் இதோ இந்த தருணத்தில் கண்ணோக்கி பாரும். ஈன செயல்களாலும் பிறர் மீது சுமத்துகின்ற குற்றங்களுக்காகவும் அவர்கள் விடும் கண்ணீர் ஒவ்வொரு முறையும் ஆடைகளை கலைக்கிறது போல உணர்கின்ற உள்ளங்கள் என்று தான் இளைஞர்களுக்கும் இளம் பிள்ளைகளுக்கும் எல்லா வயதினருக்கும் வரும் என்று உங்களுடைய இரக்கத்தை தாரும் என்று விசுவாச நம்பிக்கையோடு செபிப்போமா? ஜெபம். சமூகத்தால் ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு
நாங்கள் ஆடைகளாக இருக்க வரம் தாரும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் இளைப்பாறுவீராக. ஆமென். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன், துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன், உம்மை நினையாத தூரம் போனேன், உம்மை நினையாத தூரம் போனேன், என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் ஆணியால் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்தல் தோத்திரம் பண்ணுகின்றோம். அதே நிலையில் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அறையாதே மனிதா என்கிறார் இயேசு, அறைவேன் என்கிறான் மனிதன். இதோ இந்த ஸ்தலத்தை சற்று விட்டு நோக்கி பார்ப்போமா? நோக்குகின்ற கண்கள் என்ன நிலை? உள்ளத்தை தூய்மைப்படுத்தி ஆண்டவரை நோக்குவோமா? ஆண்டவருடைய கரங்களிலும் கால்களிலும் ஆணி துளைப்பது போல செயல்களுக்காக மனம் வருந்துவோமா? வாலிப பிள்ளைகளே, உம்முடைய வாலிப வயதை தகாத வழியிலே செலவழித்துக் கொண்டு அந்த தீய நாட்டங்களினாலும் செயல்களினாலும் நித்தம் நித்தம் ஆண்டவருக்கு கரங்களிலும் கால்களிலும் ஆணிக்கொண்டு துளைக்கின்றோம் என்று மன வருத்தம் இல்லாமல் வாழ்கின்றீர்களா? சற்று சிந்தியுங்கள். இன்று தினமே உங்களுடைய உள்ளங்களை மாற்றிக்கொண்டு ஆண்டவருக்கு ஒரு விசுவாசமுள்ள பிள்ளைகளாக குடும்பங்களாக வாழ வேண்டிய ஆசிரை தாரும் என்று இது நம் கரங்களிலும் கால்களிலும் துளைக்கின்ற ஆணியைப் போல் அல்லாமல் பாதம் கழுவி துளைக்கின்ற ஒரு பாதாக மாற ஆசிரை தருவேண்டு செபிப்போமா? ஜெபம். சில வேளைகளில் பிறரால் நாங்கள் வேதனை அனுபவிக்கும் போது அதனை கண்டு வெகுண்டெழாமல் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வரம் தாரும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் இளைப்பாறுவீராக. ஆமென். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கோடி இருளில் சேர்க்கும், வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கோடி இருளில் சேர்க்கும், செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். 12ஆம் நிலை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உயிர் துறக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்தல் தோத்திரம் பண்ணுகின்றோம். அதே நிலையில் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எல்லாம் நிறைவேறிற்று என்கிறார் இயேசு, எல்லாம் நிறைவேறவில்லை என்கிறார்கள் மனிதர்கள்.
இதோ இந்த ஸ்தலமாகப்பட்டது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் இறை இரக்கத்தின் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்ற சமயம், ஆண்டவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தன் உயிரையே தியாகம் செய்த இந்த நொடியை விசுவாச நம்பிக்கையோடு செபிக்கின்ற இந்த நேரம், இது இந்த ஸ்தலத்திலே நம்முடைய பாவங்கள் நிமித்தம் தன் உயிரையே தியாகம் செய்து நம்ம மீட்டு ரட்சித்த ஆண்டவரை நோக்கி செபிக்கின்ற நேரம். வெள்ளிக்கிழமை மாற்றமல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உயிர் விட்ட அந்த நேரத்தை நினைவில் கொண்டு நாம் எந்த அலுவலில் இருந்தாலும், எந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும், எந்த தருணத்திலே இருந்தாலும் இந்த நொடியை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் நாட்டையும் தேசத்தையும் உலகத்தையும் ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாச நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஏனெனில் குருடனாயிருந்த ஒருவன் தன்னுடைய விழாவில் குத்திய பொழுது அந்த தண்ணீரும் இரத்தத்தினாலும் அவனுக்கு பார்வை கிடைக்க செய்த அந்த பரம தகப்பனின் இரக்கம் ஒவ்வொரு மீதும் பொழியும் என்ற விசுவாச நம்பிக்கையோடு இந்த 3 மணி ஜெபத்திலே ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாச நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஜெபம். விண்ணக வாழ்வின் இனிமையை இம்மண்ணக வாழ்வில் அனுபவித்து வாழ்ந்திட நிறைவான உள்ளத்தையும் பொறுப்பேற்கும் மனதிடத்தையும் எமக்கு அருளும் இயேசுவே. பிறருக்கு உதவி செய்த இயேசுவின் கரங்களை பார். ஆணி துளைத்திடவே என் ஆண்டவர் துடிப்பதை பார். அயலானை மன்னித்து தந்தையின் கரம் ஆவியை துரைப்பதை பார். அயலானை மன்னித்து தந்தையின் கரங்கள் ஆவியை துரைப்பதை பார். ஆரி சிகரமதில் கல்வின்ற கயவர்களா கல்வாரி சிகரமதில் கல்வின்ற கயவர்களா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் இளைப்பாற அருள்வீராக. ஆமென். இயேசுவே தெய்வமே மனமிரங்கும். இயேசுவே தெய்வமே என்னில் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே.
13ஆம் நிலை. இயேசுவின் உடலை மடியில் சுமக்கிறார் மரியன்னை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்தல் தோத்திரம் பண்ணுகின்றோம். அதேனில் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் உடனிருப்பு என்றும் உண்டு என்கிறார் அன்னை மரியாள். உடனிருப்பு அவசியமா என்கிறார்கள் மனிதர்கள். தன் மார்பிலும் தோளிலும் தாளாட்டி வளர்த்த மைந்தன் சடலமாக தன் மடியில் கிடக்கப்பட்டிருப்பதை கண்ட எந்த தாய்மார்கள் சந்தோஷப்படுவார்கள்? ஆனால் இந்த தேவதாயோ மகிழ்ச்சி கொண்டு என் மகன் உலகத்தை வென்று மீட்டு கொண்டார் என்று பூரிப்போடு தன் மகனை மடியில் கிடத்துகின்ற இந்த ஸ்தலத்தை ஒவ்வொரு தாய்மார்களும் கண்ணோக்கி பார்க்குமா? தன்னுடைய பிள்ளைகளை எந்த விதத்தில் நாம் வளர்த்து கொண்டிருக்கின்றோம், எந்த வழியில் அந்த பிள்ளைகளை நடக்க செய்து கொண்டிருக்கின்றோம், எந்த நேரத்தில் நம் பிள்ளைகள் வீட்டுக்கு வருகிறார்கள், எந்த நேரத்தில் என்ன செய்கிறார்கள் என்று கண்டும் காணாமல் இருக்கின்ற ஒவ்வொரு தாய்மார்களும் இதோ இந்த ஸ்தலத்தின் வழியாக அன்னை கன்னிமரியாளை போல தன்னுடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக வளர்க்க ஆசீரை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் செபிப்போமா? ஜெபம். உம் அன்னையின் உடனிருப்பை அன்றாடம் அனுபவித்து துன்ப துயரங்களில் துவலாமல் இறையாட்சி பணி தொடர வரம் தாரும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் இளைப்பாற அருள்வீராக. ஆமென். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. 14ஆம் நிலை. இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்தல் தோத்திரம் பண்ணுகின்றோம். அதே நிலையில் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உயிர்ப்பு உண்டு என்று நம்பு என்கிறார் இயேசு. உயிர்ப்பு உண்மையிலே உண்டா என்கிறார்கள் மனிதர்கள். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்ளுகிறவன் இறப்பினும் வாழ்வான் என்று சொன்ன வார்த்தையிலே விசுவாசம் கொண்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற உள்ளங்கள் எத்தனை எத்தனை பேர். இதோ ஆண்டவரை சடலமாக அடக்கம் செய்தோமே, இந்த நொடியை நம் ஒவ்வொருவரும் சிந்தனையோடு காண்போமா? பிறருக்கு செய்த அநியாயத்தையும், பிறருக்கு செய்த கொடுமைகளையும், பிறர் மீது வீண் பழி சுமத்தியதையும், பிறர் செய்கின்ற அநியாய செயல்களுக்கும் துணை போதும் இதோ நாம் எத்தனை முறை துன்ப துயரத்தில் ஆழ்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் காயப்படுத்தி கொண்டிருக்கின்றோமே. இவை அனைத்தையும் ஆண்டவரை கல்லறையில் அடக்கம் செய்தது போல அனைத்து தீய எண்ண செயல்களையும் வெளிவர முடியாதபடிக்கு அடக்கம் செய்து ஆண்டவருக்கு ஒரு உகந்த குடும்பமாக, ஒரு குடும்பத்தின் தலைவனாக, தலைவியாக, பிள்ளைகளாக வாழ ஆசீரை தரும்படிக்காக ஜெபிப்போமா? ஜெபம். நாமும் நம் விண்ணக வீட்டுக்கு ஒரு நாள் திரும்பி
முகமுகமாக நம் ஆண்டவரை தரிசிப்போம் என்ற நம்பிக்கை எம்மில் எழ வேண்டும். தோல்விக்கு பின் வெற்றி என்பது போல இறப்புக்கு பின் உயிர்ப்பு என்பதில் நாங்கள் ஆழமான நம்பிக்கை கொள்ளவும், அதற்காக தேடல்களை நோக்கி எங்கள் வாழ்வை பயணிக்கவும் வரம் தாரும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் இளைப்பாற அருள்வீராக. ஆமென். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக செபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையை ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவியானருக்கும் மகிமை உண்டாக்கறதாக. எழுந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் இன்னும் இருப்பதாக. ஆமென். பொறுத்தருளும் எம் தந்தாய், உமது மக்களின் பாவங்களை என்றென்றும் எங்கள் மேல் கோபமாயிராதையும் சுவாமி. பொறுத்தருளும் எம் தந்தாய், உமது மக்களின் பாவங்களை என்றென்றும் எங்கள் மேல் கோபமாயிராதையும் சுவாமி. பொறுத்தருளும் எம் தந்தாய், உமது மக்களின் பாவங்களை என்றென்றும் எங்கள் மேல் கோபமாயிராதையும் சுவாமி. இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மதருக்கு பெட்டகமே, எம்மை கருணைக்கு நோக்கி உமது இரக்கம் முழுவதையும் எங்கள் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மைய அர்ப்பணிக்க அருள் தாரும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். இயேசுவின் மகா திருஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மகா திருஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மகா திருஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அன்னை கன்னிமரியாளின் மாசற்ற திருஹிருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக புனித வேண்டிக் கொள்ளும். அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். போஸ்டின் அம்மாவே, எங்களுக்காக புனித வேண்டிக் ஜான் கொள்ளும். பாலே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். திரேசம்மாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். குலமாமரி தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ, வியாகுலமாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ.
அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரே. 12 வயதினில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரே. கரங்களை விரித்து கல்வானை மரத்திலே கண்டதினா வியாகுலமாமரியே, தியாகத்தின் மாதா